ஏகப்பட்ட தொழில்களை ஈர்த்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து வேலை வாய்ப்பை தரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்கனவே எத்தனையோ நாடுகளுக்கு போனார், எத்தனை தொழில்கள் இங்கு கொண்டு வரப்பட்டது, எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்படின்ற புள்ளி விவரத்தை கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இப்ப மீண்டும் அமெரிக்கா போறாரு, தொழில் பல்வேறு தொழில்களை ஈர்த்து கொண்டு வருவோம்னு சொல்றாரு. அப்படி உண்மையிலேயே கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் முதலில் வாழ்த்து சொல்வது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கும். ஆனால் அவர் எதுக்கு போறாரு என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன், நல்லபடியா போயிட்டு வாங்க. நேத்தே நான் சொன்னேன், ஹாப்பி பார்ன் வாயேஜ், உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்து. இல்ல, கலைஞர் சற்றேறக்குரிய 50-60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எனவே அவருக்கு 100 ரூபாய் நாணயம் வழங்கியதுல எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்து கிடையாது. எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தான் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆனா என்னன்னா, இதுவரைக்கும் பிஜேபியும் திமுக எலியும் புலியுமா இருந்தாங்க, இப்ப நட்புணர்வோட போறாங்க. அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்றாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. இதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேரும் தான். நாங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறோம். எங்கள் கூட்டணி நிச்சயமாக 2026 மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம்தோறும் குறைந்தது 3000 இன்னைக்கெல்லாம் 10,000 பேர் வராங்க. இதுதான் கேப்டன் கிடைச்ச பெரிய அங்கீகாரம். கேப்டன் அன்பு செலுத்தினார், அனைவருக்கும் உதவி செஞ்சாரு, அன்னம் சாப்பாடு போட்டார். இன்னைக்கு மக்கள் அதை ஒரு ட்ரிபியூட்டா கேப்டனுக்கு திருப்பி அந்த அன்பை பல மடங்கு செலுத்திட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், புண்ணியமா நாங்க நினைக்கிறோம். எனவே கேப்டன் என்கின்ற மனிதரா வாழ்ந்தாரு, இனிமேல் தெய்வமாக அனைவர் உள்ளத்திலும் நிலைத்திருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தில் அனைத்து பணிகளையும் யார் அழைத்தாலும் அது பங்கன்ல போய் கலந்துகிட்டு இருக்காரு. விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளரா போட்டிட்டு இருக்காரு. வெற்றி பெற்றவரை ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம் கொண்டு தோல்வி ஊற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நாங்க உறுதியாக எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்வோம், மீண்டும் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய நேரம் வரும்போது அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு தலைமை கழகத்தை சேர்ந்த நாங்கள் அனைவரும் தொண்டர்களும் விரும்பும் போது அவருக்கு பதவி தரப்படும். மன வருத்தத்தோட பதிய வைக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் நேற்று நைட்டு கொடியேற்ற போனாங்க. அப்போ அந்த மின் கம்பத்துல கொடி பட்டுட்டு 5 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் அங்க உயிரிழந்துட்டார், மீதி 4 பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் பெயர் வெங்கடேஷ். அவருக்கு தேமுதிகவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீதி 4 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ துணை செயலாளர்கள் சுதீஷ் அவர்களும் பார்த்தசாரதி அவர்களும் இப்ப நேரடியாக கடலூருக்கு சென்று அவர்களை நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இப்ப கொஞ்ச நேரத்தில் கிளம்ப இருக்காங்க. இனிமேல தமிழ்நாடு முழுக்க தேமுதிக சார்பாக கொடியேற்றும் போது அனைத்து தொண்டர்களும் மிக கவனத்தோடு கொடியேற்றணும். ஏன்னா உங்களை நம்பி குடும்பம் இருக்கு அப்படின்றத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இந்த நாள்ல உயிரிழந்த வெங்கடேஷ் அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.